தேவனுடைய ஆலோசனை தள்ளுகிறவர்களுக்கு கேடுண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். லூக்கா எழுதுகிறார், அவர் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது அநேகர் அவரிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த பரிசேயர் மாத்திரம் அவர்களுக்குள்ள ஒரு சில கூட்டத்தார் அவர்களுக்கு கேடுண்டாக ஞானஸ்நானத்தை தள்ளி விடுகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானத்தை நாம் தள்ளிக்கொண்டே போகிறோம் என்று சொன்னால் அது நமக்கு கேட்டை கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம தண்ணீர் முழுக்கினால் நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பாவம் பரிபூரணமாகும் பொழுது நாம் மரணத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அது நம்முடைய ஆத்துமா மரணமாகவும் இருக்கலாம், நம்முடைய சரீர பிரகாரமான மரணமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபாவரமான ஒரு விதிமுறை ஞானஸ்நானம். எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே நுழைய விரும்புகிறவர்கள் அந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கிற தண்ணீரால் தன்னை கழுவி கொண்டதற்கு பிற்பாடு உட்பிரவேசிப்பார்கள் அல்லவா, அதே போல நீங்களும் நானும் ஒரு நாள் பரலோகத்திற்கு போக போகிறோம். சந்தோஷமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஒரு சிலவர்களுடைய இருதயத்தில் எப்படியே தோன்றும், பாஸ்டர் எனக்கு இப்பதான் 40-45 வயசு, நீங்க பரலோகத்துக்கு போக போறீங்கன்னு பிரசங்கம் பண்றீங்க, என்ன உங்க கதை? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மனுஷனுடைய ஆயுள் காலம் 70, பலத்தின் மிகுதியினால் 80. நான் 80 வருஷத்துக்கு அப்புறம் தான் போவேன். எங்க சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுவேன், நீங்க பரிபூர்ணமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் குறித்திருக்கிறார். அந்த நாளிலே நீங்களும் நானும் பரத்திற்கு நேராய் கடந்து செல்லும் பொழுது நமக்கு மிக முக்கியம், தண்ணீர் தொட்டினால் நம்மை கழுவி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் முழுக்கினால் நம்மை முழுவதுமாய் கழுவி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். அந்த பரிசுத்த ஆடையோடு கூட, அலங்காரத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்திற்கு எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஞானஸ்நானம் என்கிறது ஒரு மனிதனை சுத்திகரிக்கும். ஒரு மனிதனை சுத்திகரிக்கும். அவனுடைய பாவத்திலும் அவனுடைய சாபத்திலும் அவனுடைய அக்கிரமத்திலும் இருந்து அந்த மனிதன் சுத்திகரித்துக் கொள்ளுகிறதற்காக தேவன் உண்டாக்கின உன்னத விதிமுறை தான் ஞானஸ்நானம். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஞானஸ்நானம் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது.